மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நீ காலையிலே கிளம்பி போயிருப்பேன்னு நினைச்சேன். இனிமே நீங்க மூடி திறக்க கஷ்டப்பட வேண்டாம். இப்படி லேசா திறந்தாலே போதும். மத்தியானத்துக்கு வச்சுட்டு போறேன் சப்பாத்தியும் சிக்கன் கறியும். என்னை பூனைக்கு கூட்டிட்டு போய் சொல்லி கொடுத்த பாடத்துல ஒண்ணு சப்பாத்தியும் சிக்கன் கறியும் எப்படி செய்யறதுன்னு. அது இப்பதான் உதவுது. யார் கொடுத்த காசுல இதெல்லாம் வாங்கிட்டு வந்தடி? அதே இப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் ஒண்ணே இல்லையே. நீங்க சம்பாரிச்ச எல்லாத்தையும் குடிச்சு தீர்த்துட்டீங்க. இப்போ கடைசியில உங்களை பார்த்துப்பாங்கன்னு நினைச்ச உங்க வீட்டுக்காரங்க உங்களை அடிச்சு துரத்திட்டாங்க. இப்போ வேணுகோபாலுடைய கையில நெத்தில வைக்கிறதுக்காவது ₹1 இருக்கா என்ன? இருக்கா? அதனால பொண்டாட்டி கூத்தடிக்க போனாலும் பேசாம இருக்கிறது தான் நல்லது. நான் அங்கன்வாடிக்கு போறேன். சாயங்காலம் தான் நான் திரும்பி வருவேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலை பண்ண வேண்டியதா இருக்கு. பாத்தீங்களா, நான் உங்களை பூட்டிட்டு தான் போக போறேன். நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பூனேல பிளாட்ல வச்சு என்ன போட்டிட்டு போனீங்கல்ல, வாழ்க்கைக்காக நான் அங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். ஏன் கதவு மட்டும் போட்டுட்டு போறீங்க? என் காலையில 2 சங்கிலியை வாங்கி போட்டு போட வேண்டியதானே? இப்ப இது போதுண்டி. இனிமே உன்னால வெளியவும் போக முடியாது, வெளியில இருந்து யாரும் உள்ளேயும் வர முடியாது. சீ, நீ எல்லாம் ஒரு புருஷனாடா, மானங்கெட்டவனே. நான் இப்ப அதை பத்தி கொஞ்சம் நினைச்சு பார்த்தேங்க. பூனேல பிளாட்ல வச்சு என்ன நீங்க போட்டிட்டு போனீங்க, இங்க நீங்க. இப்ப புரிஞ்சிருக்குமே, நாம ஒருத்தருக்கு என்ன கொடுக்கறோமோ அதை நமக்கு 2ஆ திருப்பி கொடுக்கறதுக்கான பேரு தான் வாழ்க்கை. இப்போ சாவி என்னுடைய கையில. பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள அடிமையா எப்படி இருக்கணும்னு நீங்க கொஞ்ச நேரம் அனுபவிங்க. என் முன்னாடி நின்னே சத்தம் போடுறியா?
நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். நான் சொன்ன இடத்துக்கு தானே வந்திருக்கீங்க? ஆமா. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு சின்ன பெண்டு வரும். அப்படியே தாண்டினோடனே ஃபர்ஸ்ட் லெஃப்ட். ஒரு 300 மீட்டர் முன்னாடி போனீங்கன்னா ஒரு கடை வரும், மளிகை கடை. அப்படி ஒரு கடை இங்க இல்லவே இல்லையே. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்க. ஓகே. ஏதாவது டவுட்னா நான் கால் பண்றேன். ஓகேங்க. இந்த ஹலோ லதா ஆண்டி, ஃபேஷியல் ஆஃபர் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க ஒரு 2 நாளா ஃபோன் பண்ணவே இல்லையே. நான் இப்பவே ரீசார்ஜ் பண்ணிடுறேன். இந்த நம்பர் தானே? அது சரி. லதா ஆண்டி இப்போ வேற நம்பருக்கும் ரீசார்ஜ் பண்றீங்களா என்ன? நம்பர் சொல்லுங்க. ஓகே ஆண்டி, இப்போ உடனே பண்ணிடுறேன். பாய் ஆண்டி. இங்க ரீசெண்டா குடி வந்தவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? போன வாரம் வந்தவங்களா? ஆமா, இந்த ஏரியான்னு தான் சொன்னாங்க. புதுசா இங்க குடி வந்தவங்க இதே வழியில கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா லெஃப்ட்ல ஒரு ரோடு வரும். அங்க 2வது வீடு. தேங்க்யூ. ஆமா, அவங்க உங்களுக்கு யாரு? சொந்தக்காரங்க. பையன் வீடு சொந்தமா இல்ல பொண்ணு வீடு சொந்தமா? 2 பேருக்கும் தான். சார், உங்களுக்கு சிகரெட் ஏதாவது வேணுமா? நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். நல்லது சார். ஓகே. நான் ஃப்ரீயா அட்ரஸ்க்கு வழி சொல்லிட்டு இருக்கேன், அதுக்காவது ஏதாவது ஒன்று வாங்கலாம்ல? ஐயோ மறந்துட்டேன், லதா ஆண்டிக்கு ரீசார்ஜ் பண்ணணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டா போய் அடுத்த லெஃப்ட் போப்பா. ஃபர்ஸ்ட் லெஃப்ட். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? இல்லை வேண்டாம், இந்த வேலையை நானே பார்த்துக்கிறேன். பக்கத்து வீட்டுல இருக்கிற அகிலா போறாங்க. அகிலா, அகிலா இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிட்டீங்க? நான் கொஞ்சம் சீக்கிரமா போனா என் மனசுக்கு நிம்மதியாவது இருக்கும். அவர் சத்தம் போடுறதெல்லாம் எங்க வீட்டுக்கு நல்லாவே கேக்குது. நான் ஃப்ரீயா இருக்கும்போது உங்க வீட்டுக்கு வரலாம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா வராம இருக்கிறது தான் நல்லது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். நீங்க இப்போ பிஸியா இல்லைனா என் வீடு வரைக்கும் வந்துட்டு போங்க. என் ஹஸ்பண்டை உங்களுக்கு இன்ட்ரோ பண்றேன். பக்கத்து வீட்டில் தானே இருக்கீங்க, எப்போ வேணா நம்ம இன்ட்ரோ வாய்க்கலாம். நான் வேலைக்கு போற இடத்துல பஸ்ஸும் ஜீப்பும் இல்லை, போட்ல தான் போய் ஆகணும். 1 நிமிஷம் லேட் ஆனாலும் எனக்கு அங்க லேட் ஆயிடும். போயிட்டு வரட்டுமா? ஓகே, இனிமே என்னால உங்க போட் மிஸ் ஆக வேண்டாம். சரி. இந்த மாதிரி மோசமான வாழ்க்கையை வாழ்றவங்கள பார்க்கும்போது தான் நம்ம எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றோம்னு எனக்கு தோணுது. எப்ப பார்த்தாலும் சண்டையும் சச்சரவும் தான். ஏன் இந்த மாதிரி ஒரு ஆளை புருஷனா ஏத்துக்கிட்டேன்னு நீ கேட்கலையா என்ன? ஒரு டிவோர்ஸ்ல எல்லாமே முடிஞ்சிருமே. இன்னொரு விஷயம் என்னன்னா, யார் மேலேயும் இருக்க கோவத்தை தீக்க வரத எல்லாத்தையும் ஏத்துக்கலான்ற சபதம் எடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருப்பாங்க உன்னோட ஃப்ரெண்டு. அத பொறுமைன்னு சொல்ல முடியாது, மனசளவுல அடிமையா இருக்காங்க.
வீட்டில் யாராவது இருக்கீங்களா? ஹலோ? யோ, யார் யா நீ? அது இங்க சூரஜ். எந்த சூரஜ்? உன்னை யார் அந்த வீட்டுக்குள்ள வர சொல்லுது? இங்க பாருங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்க சூரஜ்னு ஒருத்தர். அப்ப நீ தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனா? கள்ள சாவி போட்டு உள்ள வந்திருக்க. அவ போயிட்டா, நீ சொல்லிட்டு போலான்னு இங்க வந்தியா? ஹலோ, நான் என் சொந்தக்காரங்களை தேடி தான் வந்தேன். ஏய், புரிஞ்சு போச்சுடா, நீ சொந்தத்தை உருவாக்க தான் வந்திருக்கன்னு. ஏய், உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? நான் வீடு மாறி வந்துட்டேன், சாரி. யோ, இங்க பாரு, புதுசா டிராமாலாம் போடாத. நீ இங்க தான் வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. என்னால எந்திரிக்க முடியாம போச்சு, இல்லனா இன்னையோட உன் கதையை முடிச்சிருப்பேன்டா. நான் தான் வீடு மாறி வந்துட்டேன்னு சொல்றேன்ல, சாரி சார். இப்படி நீங்க சத்தம் போறதுக்கு நான் ஒன்னும் எதிரி இல்லையே. ஏய், நீ ஒன்னும் எதிரி இல்லடா, உறவுக்காரன் தானே. வா, வந்து உக்காரு. என் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட பேசிட்டு போனா போதும்டா. ஹலோ, நான் தப்பா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன். நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த வீடு தரித்திரியமான வீடுன்னு. நான் வரேன். இருடா, நீ எப்படிடா உள்ள வந்த? அத உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ஏய் ஏய் நில்றா. ஏய், நில்றான்னு சொல்லிட்டே இருக்க, எங்கடா போற? இன்னைக்கு அவ வரட்டும். யார் நீங்க? சூரஜ்னு. அட, நான் இங்க இருக்கிற சாரோட பேர் இல்ல, உங்க பேர் என்னன்னு கேட்டேன். ராதாகிருஷ்ணன். ஐடென்டி கார்டு இருக்கா? ஐடென்டி இருக்கு, ஆனா அதை இன்னும் நான் கார்டா மாத்தவே இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க, ஐடென்டி கார்டு இல்லாதவங்கள வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு. ஹாய். சூரஜ், வழி தவறி வந்துட்டீங்களோ? பிடிவாதமா போனது சூரஜ் தானே. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டேன். யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் வீட்டை மாத்திக்கிட்டே இருக்கேன். எத்தனை நாளைக்கு நீங்க இப்படியே மறைஞ்சு ஓடிக்கிட்டே இருப்பீங்க? ரீத்தி நல்லா இருக்கால? உங்க தங்கச்சி எப்பயாவது நீங்க கேட்டீங்களே? நீங்க சொந்தக்காரங்களா? சாரி. ஒன்னும் பிரச்சனை இல்ல. யாரு வீட்டுக்கு வந்தாலும் இப்படி விவரமா கேள்வி கேட்டு உள்ள போக வேண்டிய ஆளா இருந்தா மட்டும்தான் உள்ள அனுப்பணும். இங்க ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் இருக்காங்கன்ற விஷயம் எனக்கு தெரியாது. நீங்க போய் டீ கொண்டு வாங்க. நான் வழி மாறி முதல்ல அந்த வீட்டுக்கு தான் போனேன். அங்க போன வாரம் தான் ஒரு ஃபேமிலி குடி வந்தாங்க. ஓ, பக்கத்து கடைக்காரர் தான் என்ன அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. அந்த வீட்டுக்குள்ள போனா ரூமுக்குள்ள ஒரு பைத்தியம். ஓ, எப்படி பேசுறான், தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். சரி வாங்க ஆர்கே உள்ள போலாம். சூரஜ், நான் உள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் நான் இங்க வந்தேன். உங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் நான் சொல்ல போறத முழுசா கேட்கணும். என் பொண்டாட்டியோட புருஷன் அப்படிங்கறத வச்சு நீங்க என்ன பேசலாம், ஆனா எல்லா சொந்தத்தையும் முடிச்சிட்டு போன என்ன சொந்தமா பார்க்காதீங்க, ஆனா என்ன ஒரு நண்பனா பாருங்களேன். சரி உள்ள வாங்க. உட்காருங்க. என்ன நீங்க இங்க எதிர்பார்க்கவே இல்லைல்ல, சரிதானே? யாரையும் எதிர்பார்க்காத வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். லாலி எங்க போனா? டீ கொண்டு வர சொன்னேனே. பையனை கூட்டிட்டு அவங்க டெரஸ் போயிருக்காங்க. ஓ சாரி, நான் பையனை பத்தியே மறந்துட்டேன். ஒரு சாக்லேட் கூட வாங்காம வந்துட்டேன்.
சில விஷயங்களை நீங்க சௌகரியமா மறக்கிறது தான் நல்லது. லாபம் அதிகரிக்கும். நான் ஒரு பிசினஸ்மேன். ஆனா லாபம் மட்டும் என்னோட குறிக்கோள் இல்ல. அதை விட முக்கியமானது சொந்தங்களும் சில மதிப்புகள் தானே நான் நினைக்கிறேன். சமீலியும் சூரஜும் 2 பேரும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கத பத்தி தான் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். உங்களுடைய எதிர்பாராத இந்த மாற்றத்தால அத்தை, மாமா, பிரீத்திலாம் மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை கவனிக்கணும். அதை கவனிக்க வேண்டிய மெடிசன் என்கிட்ட இல்ல, என் கையில இருக்கு. நான் உங்ககிட்ட சொல்ல போற நிபந்தனைய சூரஜும் சமேலியும் ஒத்துக்கிட்டீங்கன்னா சிம்பிளா நம்ம எல்லாருமே ஒன்னாவே வாழலாம். கேட்டை திறந்து வச்சிருக்காங்களே. வாசக்கதவை திறந்து வச்சுட்டு இவங்க எங்க போனாங்க? இங்க யாருமே இல்லையே. எங்க போனாங்க? கடவுளே, இவங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? பார்கவி நிலையம் அப்படிங்கிற பேர் இப்ப மாறிட்டு வருது. இருந்தாலும் இவங்க எங்க போயிட்டாங்க? ஆமா, இந்த வீட்டை திறந்து வச்சுட்டு உங்க பொண்டாட்டி எங்க போயிட்டாங்க? இப்பதான் ஒருத்தன் வந்துட்டு போனா. யார் வந்தது? யார் போனாங்க? பார்த்தாலே தெரியுது, அவன் பெரிய பணக்காரன் தான். கார்ல வந்தான்ல. வேணா பாத்தீங்களா? சத்தம் கேட்டுச்சு. அவன் வீட்டுக்குள்ள வந்து என்ன சொல்ல தெரியுமா? வீடு மாறி வந்துட்டானா. என் பொண்டாட்டி இங்க இருந்து கிளம்பும் போது வீட்டை பூட்டிட்டு போனாலே அவன் எப்படி உள்ள வந்தான்? உங்க பொண்டாட்டி டோரை பூட்டிட்டு தான் போனாங்கன்னு நிச்சயமா தெரியுமா? நிச்சயமா தெரியும். ஆனா ஆனா அவன் எப்படி உள்ள வந்தான்? இந்த வீட்டுக்கு எத்தனை சாவி இருக்கு? ஆமா, வந்தவன் பாக்குறதுக்கு அழகா இருந்தானா? நல்லா கருகருன்னு மீச வச்சு. ஆமாயா. ஓஹோ, அப்ப நீ ஏற்பாடு பண்ண ஆள் தானா? இல்ல, அவரு பக்கத்து வீட்டுக்கு தான் வந்திருக்காரு போல. அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். இனிமே ரொம்ப லேட் பண்ணாம கூடிய சீக்கிரமே அவன் கூட ஒரு பொண்ணு வருவா. எந்த பொண்ணியா? அது நான் வந்து சொல்றேன். அது இல்லாம வேற பிரச்சனை ஏதாவது இருக்கா? இதுதானே ரொம்ப பெரிய பிரச்சனை. இது இல்ல, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன? அந்த மாதிரி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லணும். இருந்தாலும் நாம ஒரு ஹோமம் பண்ணலாமா? கொஞ்ச நாளாவே மூடி வச்சிருந்த வீடு தானே இது. ஏய், எனக்கு இங்க யாரோட தொந்தரவும் இல்லாம நிம்மதியா படுத்து தூங்கணும்டா. போதையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி போதை ஏறதுக்கு இங்க ஏதாவது கிடைக்குமா? இங்க கிடைக்காது. ஒரு 15 கிலோமீட்டர் போனோம்னா அங்க பெவரேஜஸ் இருக்கு. ஆட்டோ கூலி மட்டும் ஒரு 100 ரூபாய் ஆகும். பக்கத்துல எங்கேயும் கிடைக்காதா? 6 கிலோமீட்டர் போனோம்னா ஒரு 4 ஸ்டார் இருக்கு. ஆனா அதிகமான ரேட்டு. எனக்கு எங்கேயாவது சரக்கு வாங்கிட்டு கொடு. எந்த பிராண்டா இருந்தாலும் ஓகே. பணம் கொடுத்தீங்கன்னா பொருள் கிடைக்கும். நீ வாங்கிட்டு வா. என் பொண்டாட்டிக்கு சம்பளம் வந்ததும் அவகிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறேன். ஐயோ, இந்த விஷயத்துல மட்டும் கடன் கிடையாது சார். குடிச்சு போதை ஏறினதுக்கு அப்புறம் உங்களை மாதிரி இருக்கிறவங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. யோ, நான் கொடுத்துருவேன். ஐயோ, கடனெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. காசு கொடுத்தீங்கன்னா பொருளை வாங்கிட்டு வந்து தரேன். அப்படி இல்லைன்னா தண்ணியை நல்லா சூடு பண்ணி ஆத்தி அதை சரக்குன்னு நினைச்சு குடிச்சீங்கன்னா அது போதும். நான் சும்மா அந்த பக்கமா போனப்போ கேட்டும் கதவும் திறந்திருக்கிறத பார்த்துட்டு தான் நான் உள்ள வந்தேன். இங்க வந்த நாள்ல இருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? சரக்கு பிரச்சனை தானே இப்ப மெயின் பிரச்சனை. அதுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா நான் உடனே ஏற்பாடு பண்றேன். மற்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு நம்ம சூப்பரான பூஜையை பண்ணிடலாம். என்ன? ஓகே. இது இப்ப யாரோட ஐடியா? அப்பாவோடதா இல்ல பிரீத்தியோடதா? அவங்களுக்கு இதை பத்திலாம் தெரியாது.
உங்க 2 பேருக்கு தேவைப்பட்ட ஆளு உங்க முன்னாடி கோரிக்கை வைக்கிறாங்கன்னு நினைச்சுக்கலாம். சமேலி விருப்பத்தை கூட சொல்லலாம். சூரஜ் எடுத்த முடிவுனாலதான் நான் இப்ப வரைக்கும் நின்னுட்டு இருக்கேன். நாளைக்கு என்ன தனியா விட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி போகணும்னு சூரஜ் நினைச்சாருன்னா அதுக்கு நான் தனியா இருக்க மாட்டேன். அதுக்காக நான் இவ்வளவு பெரிய டிசிஷன் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல. சூரஜ், நீங்க யோசனை பண்ணி பாருங்க. உங்க முடிவுனால நஷ்டம் யாருக்கு ஏற்பட்டிருக்குன்னு. உங்க மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு வச்சிருந்த, மீதி இருக்கிற காலம் மகனோட குடும்பத்தோட இருந்து சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொல்ல போனா அவங்களுக்கு தானே நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அவங்க இப்போ அந்த வீட்டுல தனியா தான் இருக்காங்க. அவங்க கூட பேசுறதுக்கு 3ஆவது ஒரு ஆள் கூட இல்ல. அவங்களுக்குள்ளதான் சமாதானம் பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குல்ல. அப்பா அம்மாவை நடுத்தருல விட்டுட்டு போன பையன், வழி தவறி போன பொண்ணோட கையை பிடிச்சவன், வாழ தெரியாதவன், இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றங்களை மக மேல சுமத்தி குற்றம் சொல்லிட்டு தானே இருக்காங்க. அவங்க அப்படிலாம் பேசுவாங்கன்னு நீ நினைக்கிறீங்களா? மனசு உடைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்பாவையும் அம்மாவையும் நினைச்சு பாருங்க. எந்த பேக்ரவுண்ட் இல்லாம தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற அவங்கள பாத்துக்கிறது மகன்ற முறையில உங்க கடமை. வயசான அப்பா அம்மாவை தனியா விட்டுட்டு பொண்டாடி கூட தனியா போயிட்டான்னு அப்படின்ற விஷயம் உன்னோட வாழ்க்கையில இனிமேல் வரவே கூடாது. நான் யாரையும் தவிக்க விடவே இல்லையே, அவங்க தான் தவிக்க விட்டாங்க. மகன்ற முறையில என்ன ஏத்துக்கும் போது ஏன் பொண்டாட்டியை மட்டும் அவங்களால ஏத்துக்க முடியல? சூரஜ், என்ன ஏத்துக்காம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு காரணம் இருக்கு. அதை சாக்கா வச்சு அத்தையும் மாமாவையும் குத்தம் சொல்லாதீங்க. ஆர்கே, என்ன தனியா விட்டுருங்க. சூரஜுக்கும் அவங்க அப்பா அம்மாக்கும் இடையில இருக்கிற சண்டையை தீர்க்கறதுக்கு என்ன பண்றது? யாரையும் தனியா நிறுத்தி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எல்லாரையும் ஒன்னு சேர்க்கணும் தான் என்னோட ஆசை. அப்பாவும் அம்மாவும் உங்களை ஏமாத்திட்டு தான் நீங்க சொல்றீங்க. அவங்க இங்க வந்து கூப்பிட்டாங்கன்னா சமேலியும் சூரஜும் போவீங்களா? நடக்கிற விஷயத்தை பேசுங்க ஆர்கே. நடத்தி முடிக்கிற காரியத்தை மட்டும்தான் நான் பேசுவேன். அவங்க இங்க வந்து உங்களை திரும்ப கூப்பிட்டாங்கன்னா நீங்க போவீங்களா? போறோம். எனக்கு தெரியும் சூரஜ் அதை நினைச்சு மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருன்னு. இது இப்பவே முடியட்டும். திரும்பி வரமாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சத்தியமா இல்ல. உங்களை தேடி அவங்க இங்க வருது சூரஜ் சொல்லி இல்ல, ரமேஷ் சாரோட ஆசைதான். தான் எடுத்த முடிவெல்லாம் தப்பா போச்சுன்றதுக்காக தான் இந்த வீட்டு படியேறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. என்ன, நான் அவர் வர சொல்லட்டுமா? யோசிச்சு சொல்லுங்க. டேக் யுவர் ஓன் டைம். அப்புறம் உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா என்ன கூப்பிடுங்க. மாமாவை இங்க கூட்டிட்டு வர பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.